இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகா இருக்குல்ல. இதில ஆதி ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு, நாங்க இத வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி எடுத்தோம். என் மாமியாரு 2, 3 நாளா இந்த ஃபோட்டோவ எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லாருக்கு. இத நான் வேணா எடுத்துட்டு போட்டுமான்னு கேட்டு, இன்னைக்கு அவங்க ஊருக்கு போம்போது எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில இருந்தே ரொம்ப ஒரு மாரி இருந்தது. காலையில 8 மணி பஸ்க்கெல்லாம் அவங்க வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க இல்லாதது ஒரு மாதிரி வீடே வந்துட்டு ஒரு மாரி வெறிச்சோடி இருந்தது. பட் போயிட்டு சீக்கிரமே வந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இன்னைக்கு எந்த வேலை எப்படி போனாலும் பரவால்ல. இன்னைக்கு என்னென்ன பொருள் தேவையோ அது எல்லாமே பார்த்து கரெக்ட்டா எடுத்து எழுதி வச்சுட்டு, நாளைக்கு போயிட்டு மொத்தமா வாங்கிட்டு வந்துரணுங்கிறதுல காலையிலே ஒரு முடிவோட தான் அந்த வேலை செய்ய இறங்குனேன். வேற எந்த வேலையுமே செய்யல. எல்லாமே பெண்டிங்ல இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இந்த வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண வேண்டிய துணிய மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள வந்துட்டு இந்த கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் தங்கச்சி இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிட்டா. 12 மணிக்கெல்லாம். ஸோ இன்னைக்கு அவளுக்கு லீவுனா அந்த மாதிரி டைம்ல தான் எந்திரிப்பா. என்னதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் பார்த்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தாலும் ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இன்னைக்கே முடிச்சு வச்சாதான் நாளைக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட ஃபுல் டே வந்து என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்துட்டு சனிக்கிழமை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன்.